நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் மின்னல பக்காவா உன்னை பேக் பண்ற போல. சும்மாவா? இடியவன் கிளாஸ் இல்ல, அடி தாங்க வேணாவா? இதுக்கு தான் இந்த அஞ்சடுக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் சரி வராது மின்னலே. அவன் தான் டெக்னிக்க மாத்திக்கிட்டே இருப்பானே. திடீர்னு காது பிடிச்சிருவான், உச்சந்தெல்லாம் நச்சுன்னு கொட்டுவான், இல்ல குதிங்காலே கும்பிடுவான். அவன் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியாது. ஆமாண்டா, இப்பெல்லாம் எந்த பக்கம் பால் போட்டாலும் அடவு கட்டி ஆடுறான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம கை பாமுச்சாரா கிரவுண்டுக்கு ஓடிட்டான். ஆமால கவுனிச்சாங்க. நான் வாட்டர் டேங்கர் படிப்பெல்லாம் பலமா இருக்கு. பலமா இருக்கா? நீ வேற பயமா இருக்குடி. எதுக்கு பயம்? இடியமீனே அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா அடிப்பான். எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம படிக்காத ஒரு மாற்று கேட்டு அதுக்காகவே அடிப்பான். எதுக்கு நீ தேவையில்லாம படிச்சுக்கிட்டு மூடி வை. ஆமாண்டி, டப்பா சொல்றது கரெக்ட். இடியமீன் மட்டும் ரவுடே ஃபார்ம் ஆயிட்டான்னு வை, அப்புறம் அவங்க அம்மாவே வந்து சொன்னா கூட அவங்க பேச்ச கேட்க மாட்டான். இப்ப என்னடி பண்றது? அவன் மட்டும் கிளாஸ்ல இருக்கச்சா அவன் மூஞ்ச ஒண்டி பாத்துறாத. ஆனா மூஞ்ச பார்த்தேன்னு வை, அம்பிட்டுதான். நீ எழுந்திரின்னு உன்னை எழுப்பி கேள்வியை கேட்டு இம்சைய கூட்டுவான். எதுக்கும் நீ நடுவுலயே மெயின்டைன் பண்ணு. பார்டருக்கு வந்தா பாதுகாப்பு இல்ல. சரிப்பா. ஹே, முதல்ல எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயப்படுறத நிறுத்தடி. ஐயோ, மணி அடிச்சுட்டாங்களே. இப்ப தானே சொன்னேன் பயப்படாதன்னு. சாமி கும்பிடுவோம்ல. கசம் காத்தாயினாரே, மேல விதி பேச்சம்மா, திருச்செந்தூர் முருகா, எங்களெல்லாம் நீ தான் காத்து நிக்கணும். மின்னலே, வேணுங்கிறப்ப சாமி கும்பிட்டா வேலைக்கு ஆகாது. எப்பவுமே சாமிக்கு பண்ணும், புரியுதா? அது எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம எதுக்கு சாமியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, காய்ச்சல் வரும்போது மட்டும் கும்பிட்டா போதும். பாரா. வந்துட்டான், வந்துட்டான். பெரிய இவரு குட் மார்னிங் வச்சா திருப்பி குட் மார்னிங் வைக்க மாட்டாரு. உரும்புறாரு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நடத்தும் நாடகத்தை. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறான். தப்பி தவறி தலையை நிமிந்து பாத்துறாதடா. எல்லா பயல்களுமே தலையை குனிஞ்சிருக்கீங்களா? இருங்க இருங்க. டேய் எந்திரி. கிளி மின்னல் மாட்டினான்டா. என்னடா சட்டைக்குள்ள எத்தனை சட்டை போட்டிருக்க? என்ன கவசமா? இல்ல சார், குளிர் காய்ச்சல் சார். இப்ப வரும் பார் குளிர் காய்ச்சல். சரி, பட்டுன்னு முடிகிற ஒரு குரல் சொல்லு பாப்போம். சார், பட்டா. ஆமாடா, பட்டுன்னு சொல்லு. பட்டு. இப்ப பட்டுன்னு வாங்க வர பாரு. பட்டுன்னு முடிகிற குரல் சொல்லுன்னா என்கிட்டே பட்டுன்னு சொல்றியா? சரி, துப்பாருக்கு துப்பாய சொல்லு. போட்டாண்டா ஸ்பின் பால். ஸ்பின் பால் இல்லடா, ஃபுல் டாஸ். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி தூவுது மலை. தப்பா சொன்னா கூட சபையில கூச்சப்படாம சொன்ன பாத்தியா? அந்த துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டு. ஐயோ ஐயோ, சார் வலி சாரா. தூத்துன்னு மூஞ்சல் துப்புற ரஸ்கன் பல்ல பாரு, தேங்காய் துருவி மாதிரி. உட்கார்ற. எந்திரி. யாகாவராயினும் ஆரம்பிக்கிற அந்த குரல் சொல்லு. யாகாவராயினும் நாவாக்க பாவாக்க சோகாக்க. டேய்,
எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மரமடியில் ஏறுதா? ஏறுதா? இந்த மரமடியில் ஏற மாட்டேங்குது. திருக்குறள் சொல்றானா கோவாக்கா பாவாக்கான்னு காய்கறி எடுத்துட்டு இருக்க. ஏய், என்ன தேடிட்டு இருக்க? குரல் சார். எந்திர. சொல்லு சொல்லு சொல்டா. நீட்ரா நீட்ரா. ஏய் நீட்ரா. நீட்ரா. எப்படி அடிச்சாலும் உரைக்கவே மாட்டேங்குது. ஏய் எந்திரி. மாட்டியா எந்திரி. கேள்வியே கேட்கல அதுக்குள்ள அழுவுற. அப்பா எப்படியோ நம்ம தப்பிச்சோம். உலகுன்னு முடிகிற குரலை சொல்லு பார்க்கலாம். அழுதா விட்டுருவானா? நீட்டு நீட்டு கைய. நீட் நீட் நீட். ஏய் எழுந்திரு. நீ சொல்லு. தெரியாது சார். தெரியாதுங்கிறதே அவ்வளவு தைரியமா என்கிட்ட சொல்றியா? நீட்டு. தெரியாதா? தெரியாதா? ஐயோ கையை காமே காட்டு. சொல்லு. எழுந்துற. ஏண்டி உனக்கேவா தெரியல? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதான் தெரியுதுல, சொல்ல வேண்டியது தானே. பயமா இருந்துச்சுடி. இம்சடி உன்னோட. ஏன்டா அவளை சொல்லி கொடுத்தல தெரியாது? தெரியாது சார். ஐயோ உனக்குதே. ஐயோ பா. வணக்கம் சார். என்ன குருவி எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் சார். ஏன் என்னாச்சு? நீங்க எல்லாம் வட்டி கூத்தாதானே சார் நான் நல்லா இருக்க முடியும். தந்துடுறேன். ஆனா கரெக்டா கேப்ல கிடா வெட்டுற பத்தியா? யாருன்னா இருந்தா உனக்கு வெக்கம் இல்லையா, சூடு சொர்ணம் இல்லையா, சோறு தானே தூண்டுற, வேற எதனா தூண்டுறியான்னு திட்டலாம். வாதியாரு நீங்க, உங்களை அப்படியெல்லாம் திட்ட முடியுமா சார்? இப்படி திட்ட முடியுமா அப்படி திட்ட முடியுமா எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டியா? அப்புறம் என்ன? அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கேதானே விட்டேன். எங்க போயிருக்கோம்? என்ன சார் தேடுறீங்க? சைக்கிளை காலைல இங்கதான் விட்டு போனேன். எங்கன்னு தெரியலையே. உங்க சைக்கிளை எவனும் கை வைக்க மாட்டானே. ஆமாமா அதான் எங்க போச்சுன்னு. ஒருவேளை வாட்ச்மேன் எடுத்து தொட்டி வச்சு உள்ள வச்சிருப்பாரோ? சச்சா அவர் இருக்க மாட்டாரியா? டியூ கட்டலன்னு ஒருவேளை சேடு தூக்கி இருப்பானா? குருவி சும்மா சொன்னேன் சார். அவன் அவ்வளவு முட்டாளா இருக்க மாட்டான். வாங்க வேற எங்கன்னா தேடி பார்ப்போம். கவலைப்படாதீங்க சார், இங்கதான் எங்கேயாவது இருக்கும். என்னுடைய சைக்கிள் பெல் மாதிரி இருக்க சார். ஊர்ல இருக்கிற எல்லா சைக்கிள் பெல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற? ஆமான்ற. பெடலு ஏன் சார் தொலைஞ்சவங்க வண்டி இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்குது? குருவி என் வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதாவது ஆயிருக்கா சார்? உங்க சைக்கிள் மேல கைய வைக்கிறதுக்கு இந்த கண்டத்துல எவனுக்காவது வச்சிட்டானுங்க சார். என்ன சொல்ற? கைய வச்சிட்டானுங்க. அங்க பாருங்க சார். சிங்கத்தை இப்படி சாட்சி போட்டாங்களே சார். உங்க சைக்கிள் மரத்துல காய்ச்சி தொங்குற மாதிரியே தொங்குத சார். சல்லி சல்லியா இப்படி நொறுக்கிட்டானுங்களே. இந்த அநியாயத்தெல்லாம் செஞ்சது யாரு? யார்? 7C. என்ன கிரகோரி, மணி 8 ஆகுது. வீட்டுக்கு போகாம இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நியாயம் கிடைக்காம இங்க போக மாட்டேன் சார். சரி, உங்களுக்கு நியாயம் வேணுமா இல்ல சைக்கிள் வேணுமா? அவனை பண்ண காரியத்தை பாத்தீங்களா? எனக்கு ரத்தம் கொதிக்குது சார். உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? என்னையா பண்ண சொல்ற? நீ அவங்கள பிரிச்சு மேய்ச்ச, அவங்க உன் சைக்கிளே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னன்னு பண்ணுவ? சைக்கிளை காணுன்னு பண்ணுவேன். சைக்கிள் தான் ஒரு பார்ட்ஸ் கூட மிஸ் ஆகாம சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருக்குல்ல. என்ன உன் பைசைக்கிள் இப்போ ஒரு பையில வந்து பார்ட்ஸா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். போலீஸ்க்கு போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? யோ, நீ என்ன லூஸ் ஐயா? போலீஸ் பசங்களை கூப்பிட்டு ஏன்டா ஒரு சைக்கிளை பிரிச்சிங்கன்னு கேட்டா
அவனுங்க சொல்ல மாட்டானுங்களா இந்த வாத்தியார் எங்களை அடிச்சாரு அதனாலதான் அவர் சைக்கிள் நாங்க பிரிச்சோம்னு. இந்த பாரு, ஆடு மாடுகளை அடிச்சாலே போலீஸ் பிடிச்சி ஜெயில போடுது. நீ அவனுங்களை ஆடு மாடு மாதிரி அடிச்சிருக்க. அப்ப உன்னை என்ன பண்ணுவாங்க? உன்னை பிடிச்சிட்டு போய் பாளையங்கோட்டை ஜெயில பாம்புகளுக்கு பள்ளிகளுக்கு நடுவில் தூக்கி போடுவாங்க. போதுமா? என்ன பயம் காட்டுறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இப்ப எல்லாம் போலீஸ் கோர்ட்டை விட இந்த பேப்பர்காரங்க டிவி காரங்க எல்லாம் தீர்ப்பெல்லாம் சொல்லிடுறாங்க. கோர்ட்டாம் நடந்தது என்ன, தமிழ் வாத்தியாரின் தவறுகள், பதறும் மாணவர்கள், நெஞ்சை பதற வைக்கும் பிஞ்சு குரல்கள், அப்படி இப்படின்னு போட்டா உன் மானமே போயிடுங்க. அப்புறம் குடியிருக்க வீடு கூட தரமாட்டாங்க. பரவாயில்லையா? அப்ப என் சைக்கிள் அவ்வளவுதானா? யோ, வாழ்க்கையே ஒரு சைக்கிள் தான்யா. நீ அவனுக்கு வச்ச, அவனுங்க உனக்கா போச்சுட்டாங்க. என் சைக்கிளுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னா நீங்க வேற என்னமா சொல்றீங்க? சைக்கிளுக்கு நியாயமா? யோ, சைக்கிளுக்கு நியாயம் சொன்னா புரியுமாயா? இந்த டேபிளுக்கு நியாயம் புரியுமாயா? இந்த பிரம்புக்கு நியாயம் புரியுமாயா? உன் பெண்ணுக்கு நியாயம் புரியுமாயா? சைக்கிளுக்கு போய் நியாயம் சொல்றாரு. என்ன கிண்டல? எனக்கு நியாயம் சொல்லுங்கண்ணா. இப்ப உனக்கு நியாயம் கேட்டியே, இது நியாயம். இப்ப சொல்ற உனக்கு நியாயம். இந்த பேசாம பிரிச்சவங்களே கூப்பிட்டு மறுபடியும் அதை சேர்த்து தர சொல்லிடலாமா? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? இரியா அவசரப்படாத. விடுங்க சார், அவங்கள எப்படி டீல் பண்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இரு வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த இலவச சைக்கிள் 5-6 மிச்சம் இருக்கு, அதுல ஒண்ணு எடுத்துக்கியே. எதுக்கு சார்? நான் ஊதா சைக்கிள்ல போறத ஊரே பார்த்து சிரிக்கிறதுக்கா? அது இல்லாம அந்த சைக்கிள்ல நீ முக்காப்படல் போட்டுட்டு போனா சர்க்கஸ்ல குரங்கு ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அவங்களாவது என்ன கொஞ்சமா தான் அவமானப்படுத்தினாங்க, ஆனா நீங்க என்ன அதிகமாவே அவமானப்படுத்திட்டீங்க. அத விடியா தமிழ், கோவிச்சுக்காதையா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னா புசுக்குன்னு கோவிச்சுக்கிறியே. இந்த பாரு, எல்லாத்தையும் விடு. உன் சைக்கிளை நான் ரெடி பண்ணி தர்றேன். அதோட இந்த இலவச சைக்கிள்லையும் ஒண்ணு வச்சுக்கோ. யோ தமிழ், என்னையா பாக்குற? திரும்பவும் அந்த சைக்கிளை ஒட்ட வைக்க முடியும்னு எனக்கு தோணல. அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஒரு சைக்கிளுக்கு 2 சைக்கிள் ஆச்சு. இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு நீ. அப்ப அந்த பயல்களை எதுவும் பண்ண மாட்டீங்க? அவனுங்களை நீ ஏதோ பண்ண போய்தான் அவனுங்க இப்படி பண்ணிருக்கானுங்க. விடுவியா? சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. சரி பாப்போம் என்ன லட்சணத்துல வந்து சேருதுன்ட்டு. சார், என்னதான் இருந்தாலும் அந்த பசங்க பண்ணது ரொம்ப தப்பு சார். இவர் பண்ணது மட்டும் ரொம்ப ஒழுங்கோ? என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? ஆமா ஸ்டாலின், சைக்கிளை பிரிச்சது தப்புன்னா இவர் பசங்களை அடிச்சதும் தப்பு தானே? இந்த பாருங்க ஸ்டாலின், தப்பு சரின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அவங்க பாக்குற பார்வையில தான் தப்பும் தவறும். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. உங்களுக்கு 7C பசங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் சார் செய்யுது. ஆனா அவர்ல இவர் சைக்கிளை எவனாலையாவது பிரிக்க முடியுமா ஐயா? இவனுங்க பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற கடாசி இருக்காங்க பாரு. பெரிய வேலைக்காரனுங்க தான் ஐயா. என்ன தப்பான வேலை செய்யறாங்க, ஆனா கெட்டிக்கார பசங்க ஐயா. இம்புட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவர் சைக்கிள்ல கை வைக்கிறதுக்கு என்ன துணிச்சல் இருக்கு அவனுக்கு? யோ, சான்ஸே இல்லையா. 7C தான். எங்க அந்த ட்ரில் மாஸ்டரே காணோம், கண்ணிலே பட மாட்டேங்கிறான். சார் 5-6 எனக்கு லீவ் வேணும் சார். எதுக்கு 5-6 லீவு? சென்னையில் ஒரு பட்டிமன்றம், டிவி கவரேஜ்லாம் இருக்கு சார். அப்படியா? என்ன தலைப்பு? டிவி பார்ப்பதால் நன்மையா தீமையா? நல்லா இருக்கியா. டிவி பாக்குறதால நன்மையா தீமையான்னு டிவியை பார்த்தே தெரிஞ்சுக்கணுமா? உருப்பட்ட மாதிரி தான். என்ன சார்? என்னையா ஒன் சைட் பட்டிமன்றமா இருக்கு? நல்லதா கெட்டதான்னு டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிறது காமெடியால இருக்கு. நல்ல பாயிண்டா இருக்க, பட்டிமன்றத்தில் எடுத்து விட்டுறேன். ஏன் சுப்பு, என்னையா அப்படியே டிவியில இழுத்து விடுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களால முடியுமா சார்? ஏயா, உன்னால முடியும் போது என்னால முடியாதா? நானா சார் குழு நடத்துறேன். குலச குமார் டீம்ல நான் வெறும் ஸ்பீக்கர் மட்டும்தான் சார். யோ, அந்த குமார்ட்ட சொல்லி என்னையும் ஒரு நடுவரா இழுத்து விடையா சார். அதெல்லாம் கஷ்டம் சார். கஷ்டமா? அப்படின்னா அந்த 5-6 லீவு கிடைக்கிறதும் கஷ்டம்தான் சார். டிஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கு சுப்பு, விளையாடாதீங்க. லீவெல்லாம் கிடைக்காது. இப்படி சொன்னா எப்படி சார்? நான் வேணா அவர்கிட்ட பேசி உங்களை சேர்த்துக்க முடியுமான்னு முயற்சி பண்றேன் சார். அப்படியா? அப்போ நானும் அந்த டிஓ இன்ஸ்பெக்ஷனை தள்ளி வைக்க முடியுமான்னு பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும், ஒருத்தரே ஒத்தாசையா இருக்க கூடாது. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உன்னதையா பார்க்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன் நானு. என்ன விஷயம் சார்? கிளாஸ்ல எப்படியா போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். என்னையா போகுது? உன் மானம் தான் ஸ்கூல் போறா போகுது.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னையா போகுது? உன் மானம் தான் ஸ்கூல் போறா போகுது. சுப்பு, அவர்கிட்ட மானம்னு ஒண்ணு இருக்கு, அதனால போகுது. நம்ம கிட்ட தான் மானம்னு ஒண்ணு இல்லையே, அதனால போகல. என்ன சார் ஜோக்கா? இல்லப்பா, சீரியஸா தான் பேசுறேன். நம்ம கிட்ட மானம்னு ஒண்ணு இருக்கா என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சார். என்னையா நீ ஒவ்வொரு பையனையும் கூட்டு கண்ணே மணியன் கொஞ்சிடாம? அப்படியா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆமா, பசங்க எல்லாம் உன்ன வடிவேல் ரேஞ்சுக்கு டீல் பண்றாங்களாமே, ஏன் அப்படி? இல்லையே சார், ஒழுங்காதான். அப்ப நான் கேள்விப்பட்டது பொய்யா? சுப்பு, இப்போ உனக்கு என்ன வேணும்? என் கடமையை செய்ய விடுங்க சார். செஞ்சுட்டாலும் என்னது? இல்ல, பேசா செய்யுங்கன்னு சொல்றேன். சொல்லு, உனக்கு மனசுல காந்தி நினைப்பா? பசங்களை அடிக்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறியாம, என்ன பயமா? இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, பசங்களை கண்டிக்கலன்னா என்ன அர்த்தம்? இல்லை சார், சொல்லி புரிய வச்சிருக்கேன் சார். பாடத்தையே சொல்லி புரிய வைக்க முடியல, பழக்க வழக்கத்தையே சொல்லி புரிய வைக்க போறீங்க? அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும். அப்ப கண்டிக்கணும்னு உங்களுக்கே தெரியுது இல்ல சார்? அதுக்கு இதுலிங்க அர்த்தம், முயற்சி பண்ணி அம்மிய கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தணும்னு சொல்றேன். அம்மி நகர்ந்தா பத்தாது சார், அம்மி பறக்கணும், பறக்க வைக்கணும். அவன் தான் நல்ல டீச்சர். இல்லை சார், நான் முயற்சி பண்ணி கிழிச்சிங்க. சுப்பு, இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் ரிவ்யூ வச்சிருக்கிறேன். நானும் நீங்களும் 7C போறோம். அங்க இவர் நடத்தின பாடத்துல நம்ம கேள்வி கேட்கிறோம். பசங்க ஒழுங்கா பதில் சொல்லிட்டா இவர் தலை தப்பும், இல்லைன்னா இவர் இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். சுப்பு, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது நிறுத்துங்க சார். முதல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் நடந்துக்குங்க சார். பேச வேண்டியதா அவர் பேசட்டும். இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, பசங்கள்லாம் பதில் சொல்லுவானுங்க சார். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பத்தாது சுப்பு, இந்த பசங்களுக்கு அறிவு இருக்கணும் இல்ல? அத அங்க சொல்லுங்க சார். சொல்லுப்பா சார். நான் ரெடி சார், நீங்க அடுத்த வாரமே வந்து ரிவ்யூ பண்ணுங்க சார். இது ஒண்ணு சினிமா இல்ல, ஒரே பாட்டுல அவங்க டாக்டராகவும் கலெக்டராகவும் ஆக்குறதுக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரத்தானே போறோம், அப்ப பாக்கலாம் உங்க லட்சணத்தை. வாங்க சார். நீ போப்பா, நான் வர்றேன். எதுக்கு? நான் போன பிறகு இந்த ரிவ்யூ எல்லாம் ஒண்ணு இல்ல, கண்டுக்காத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனையும் உருப்படாம பண்றதுக்கு. சரி சரி, போங்க வாங்க சார், போலாம். போங்க போங்க.